வித்யாஸ்ரீ சுப்ரமணியம் தாட் ஃபார் த டே. எண்ணம் போல் வாழ்க்கை. நம்ம என்ன நினைக்கிறோமோ அதாக தான் ஆயிடுவோம். நம்ம எப்படி நினைக்கிறோம், நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கணும், ஒரு நாள் எப்படி இருக்கணும், அதுதான் நம்ம வாழ்க்கையாக மாறப்போகுது. எப்படி அப்படின்னா, நம்ம எப்படி ஒரு கட்டடம் கட்டும்போது என்ன மாதிரி கட்டடம் கட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிந்திப்போம் இல்லையா? இப்போ சிலவங்க மண் வீடு கட்டுவாங்க, சிலவங்க செங்கல்ல வீடு கட்டுவாங்க, சிலவங்க இப்போல்லாம் ஃப்ளை ஆஷ் பிரிக்ஸ் இருக்குது அதை வச்சு கட்டுவாங்க, சிலவங்க மெயினாக தூண் கட்டி பண்ணுவாங்க. அந்த மாதிரி பலவிதமான வீடுகள் கட்டுறாங்க. ஏன் அப்படி கட்டுறாங்கன்னா, அது ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி நம்ம தலைக்குள்ளேயும் நம்ம யார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டடம் மாதிரி நம்மளை கட்டிக்கிறோம். அந்த கட்டடம் எந்த மாதிரியான மெட்டீரியல் வச்சு கட்ட போகிறோன்னு சொல்லிட்டு அது நம்ம கையில் நம்ம முடிவில் தான் இருக்குது. நீங்கள் ஒரு ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷன் போடணும், தெளிவான ஃபவுண்டேஷன் போடணும் அப்படின்னா நீங்கள் தெளிவான சிந்தனைகள் இருந்தால் தான், உங்கள் எண்ணத்துலேயும் தெளிவான சிந்தனைகள் இருந்தால் தான் உங்கள் தலைக்குள்ளேயும் நீங்கள் பண்ணுற உங்களை பற்றி கட்டுற கட்டுமானம் ரொம்ப தெளிவான சிந்தனையோடு இருக்கும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். உங்களை நீங்களே என்ன மாதிரி புரிஞ்சுக்கிறீங்க, உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த கட்டமைப்பை நீங்களே பண்ணணும். உங்கள் தலைக்குள்ளே பார்த்தீங்கன்னா 17,000 கணக்கான செல்ஸ் உங்கள் இதில் இருக்குது. எவ்ரிடே புது புது செல்ஸ் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு எண்ணத்தை மாற்றணுன்னா பல வருஷம் ஆகணும்னு அவசியமே இல்லை. ஒரு நாள் நீங்கள் நினச்சிங்கனாவே போதும். ஆனால் நீங்கள் எந்த மாதிரி நினைக்கிறீங்களோ அதுதான் நீங்கள் ஆக போகிறீங்க. ஒவ்வொரு விஷயம், ஒவ்வொரு நொடியும், அந்த நொடியில் ஒரு சின்ன விஷயம் கூட நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் உங்கள் வாழ்க்கையோட தரத்தையும் உங்கள் வாழ்க்கையே அதை நிர்ணயிக்குது. ஸோ நீங்கள் ஒவ்வொரு நிமிஷமும் ரொம்ப தெளிவாக குழப்பம் இல்லாமல் உங்கள் எண்ணத்தை நீங்கள் தெளிவுபடுத்துனீங்க அப்படின்னா, நீங்கள் என்ன ஆகிறீங்களோ, என்ன ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பாக அச்சீவ் பண்ண முடியும். குழப்பம் இல்லாத சூழ்நிலை, குழப்பம் இல்லாத மனநிலை தான் உங்களை உயரத்துக்கு கொண்டு போகும். நம்ம இன்னொன்று சொல்லுவாங்க தெரியுமா, நம்ம எது நினைக்கிறோமோ அது நடக்கும்னு சொல்லிட்டு. இந்த வானத்தில் நம்மளை சுற்றி நிறைய தேவதைகள் இருப்பாங்க. அந்த ஒரு தேவதை அந்த தேவதை என்ன சொல்லுமா, திடீர்னு உங்கள் எண்ணம் என்ன அந்த நொடியில் என்ன அந்த தருணத்தில் நினைக்கிறீங்களோ அது நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு வரம் கொடுத்துருமா. அந்த தத்தாஸ்து அப்படின்னு சொல்லிடுமா. எப்போ அந்த தத்தாஸ்து சொல்லுதோ அப்போ நம்ம என்ன நினைக்கிறோமோ நடந்துருமா. அப்போ நீங்கள் கண்டினியூஸாக நீங்கள் நல்ல எண்ணத்துலேயோ நல்ல விஷயங்களோ மட்டுமே நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதே நடக்கும். ஆனால் இதே இது நீங்கள் தீயதாக நினச்சி குழப்பமான சூழ்நிலை ஒரு குழப்பமாக நினச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா அதுவும் உங்களுக்கு நடக்கும். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பாக நடக்கும். அதுதான் எண்ணம் போல் வாழ்க்கை. நீங்கள் தெளிவான மனநிலையில் இருங்க, தெளிவான சிந்தனையில் இருங்க. கண்டிப்பாக உங்களை சுற்றி நல்ல விஷயங்கள் மட்டுமே நடக்கும். ஓகேயா? நன்றி.